இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையின் நாளாக அமையட்டும், மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். எது என்னவாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே ஜெபத்தில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த நேரத்தில் அனைவரும் இணைந்து ஜெபத்தில் ஈடுபடுவோம். அன்பு தெய்வமே, இந்த நேரத்திலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த இறைவசனத்தை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இந்த இறைவார்த்தைக்கு ஏற்றவாறு இவர்களுக்கு பலனை தாரும், அருளை தாரும், ஆசீரை தாரும். உம்முடைய அருள் வரங்களால் நிரப்பும். இவர்களுடைய குடும்பமும் இவர்களுடைய குழந்தைகளும் இவர்களுடைய இல்லமும் மகிழ்ச்சியின் மரநிறைவால் நிரம்பட்டும். உம்முடைய அருள்கரம் இவர்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தானியேல் 14ஆம் அதிகாரம் 33 தொடங்கி உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் யூதேயாவில் அபக்கூக்கு என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் கூழ் காய்ச்சி ஒரு கலயத்தில் அப்பங்களை பிட்டு வைத்து அவற்றை அறுவடையாளர்களுக்கு கொடுக்க வயலுக்கு கொண்டு போனார். அபக்கூக்கு இறைவாக்கினர் உணவை தயார் செய்து தன்னுடைய அறுவடையாளர்களுக்கு கொடுப்பதற்காக வயலுக்கு கொண்டு போனார். அவ்வாறு கொண்டு போகிற நேரத்தில் என்ன நடந்தது பாருங்கள். 34வது இறைவார்த்தை, ஆண்டவரின் தூதர் அவரிடம், நீர் வைத்திருக்கும் உணவை பாபிலோனில் சிங்க குகையில் இருக்கும் தானியேலிடம் எடுத்து செல்லும் என்றார். அதற்கு அபக்கூக்கு, ஐயா, நான் பாபிலோனை இதுவரை பார்த்ததே இல்லை, அந்த குகையை பற்றியும் எனக்கு தெரியாது என்றார். அடுத்த இறைவார்த்தை பாருங்க. எனவே ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்கி காற்றினும் விரைந்து சென்று பாபிலோனில் சிங்க குகைக்கு மேலேயே அவரை இறக்கிவிட்டார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவரின் தூதர் செயல்படுகின்றார். ஆண்டவரின் கட்டளைப்படி செயல்படுகின்றார். ஒருவர் உண்ண உணவின்றி பசியோடு இந்த இரவை கழித்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய மகன், எனக்கு மிகவும் பிரியமானவன், என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவன், எனவே அவருக்கு உணவு தர வேண்டும் என்று தானியேலை அவர் நினைவு கூர்ந்தார். அந்த நேரம் ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்க அவருடைய பயணமானது காற்றினும் மேலாக விரைந்து சென்று பாபிலோனின் சிங்க குகையிலேயே அவரை இறக்கிவிட்டார். அன்புமிக்கவர்களே, அப்பொழுது அபக்கூக்கு, தானியேலே, கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உரக்க கூறினார். பாருங்க, இதுதான் இறைவார்த்தை. அபக்கூக்கு இறைவாக்கினர் தானியேலை நோக்கி, கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை, இன்று கடவுள் உங்களுக்கு உணவை தருகின்றார். நம்பி இந்த இறைவசனத்துக்கு ஏற்ப தானியேலை போல நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு உணவு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.